ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம். பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் 3 முறை காட்சி தந்த ஐயப்பன். ஜோதியாகவும் ஜோதி ஸ்வரூபனாகவும் தோன்றிய ஐயப்பனை கண்டு பக்தர்கள் பரவசம். சுவாமியே சரணமையப்பா என்று விண்ணதிர முழக்கம் எழுப்பி வழிபாடு. பந்தள அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு கொண்டுவரப்பட்ட திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிப்பு. பந்தள ராஜ அலங்காரத்தில் அருள்பாலித்த ஐயப்பனை கண்டு பக்தர்கள் மனமுருக வழிபாடு. டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்ல பொங்கல் விழாவில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. பொங்கல் பானைக்கு தீபாராதனை காண்பித்தும் வழிபாடு. டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பசுமாட்டிற்கும் கன்றுக்கும் மாலை அணிவித்து உணவளித்தார் பிரதமர் மோடி. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஆட்டோகிராஃப் வழங்கியும் கைகுலுக்கியும் மகிழ்ச்சி. தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறினார் பிரதமர் மோடி. தமிழர்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கருத்து. வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் பாடிய திருவாசக பாடலையும் கைத்தட்டி ரசித்தார். டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் தலைமைச் செயலக ஊழியர்களுடன் பொங்கல் கொண்டாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு ஊழியர்களுக்கு பொங்கலை வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். சென்னை சங்கமம் திருவிழாவை பறை இசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வருகிற 18ஆம் தேதி வரை சென்னையின் 20 இடங்களில் 40 வகை கலைக்குழுவினரின் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. பொங்குக பொங்கலாய் பிறக்கும் தை திருநாள் தமிழ்நாட்டின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும். 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகளை போகி நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என்றும் இபிஎஸ் பதிவு. மதுராந்தகத்தில் வருகிற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. கூட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்புடன் நடைபெற்றது பூமி பூஜை. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக உள்ளதாக மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையில்தான் போட்டி என்றும் திட்டவட்டம். திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம் என்று கூறும் விஜய் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை கூற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவது குறித்த கேள்விக்கு சிக்கன் பிரியாணியையும் மட்டன் பிரியாணியையும் சேர்த்து சாப்பிட முடியுமா என பதில். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். தமிழ்நாடு அரசு தனது கருத்தை தெரிவிக்க கோரி மத்திய அரசு கடிதம். பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 12,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்படும். முதலமைச்சர் ஒப்புதல் அளித்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். பணி நிரந்தரம் குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. பராசக்தி உண்மை வரலாற்றை பேசும் சரித்திர படமா என்ன?
பராசக்தி படம் அன்றைய காங்கிரஸ் அரசை விமர்சிப்பதாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு கார்த்தி சிதம்பரம் ஆவேசம். திரைப்படத்துல வரது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா, சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கி இருக்கிறார்களா? அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸை. அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு irrelevant இஷ்யூ. மதுரை அவனியாபுரத்தில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரம். போட்டி நிலவரங்களை அறிந்து கொள்ள LED திரை மூலம் முதல் முறையாக ஏற்பாடு. புதுக்கோட்டையில் பெற்ற மகளுக்காக 82 வயதிலும் கரும்பு கட்டை தலையில் சுமந்தவாறு சைக்கிளில் பொங்கல் சீர்வரிசையை எடுத்துச் சென்ற தந்தை 17 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளை ஓட்டிச் சென்று சீர்வரிசையை வழங்கினார். சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்க விண்டேஜ் பேருந்துகள் இயக்கம். மாநகரில் 17 இடங்களை சுற்றி பார்க்கும் வகையில் இயக்கப்படும் பேருந்துகளின் சேவைகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். போகியையொட்டி பழைய பொருட்கள் எரிக்கப்பட்டதால் சென்னையில் அதிகரித்த காற்று மாசு. அதிகாலையில் நிலவிய புகைமூட்டம் கலைந்தாலும் பிற்பகல் வேளையில் வாகன போக்குவரத்தால் மாசு நீடித்ததாக தகவல். ஆடவருக்கான ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடத்தை பிடித்தார் விராட் கோலி. 5 ஆண்டுகளுக்கு பின் ICC தரவரிசை பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறினார். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.